நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீதான் என்றும் உயிரே ஆன்மாவின் ராகம் நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா. ஒவ்வொரு அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். ஹாய் பெரியமா. வா செல்லம். பூனானி சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நம்ம வெளியில போறோம். ஏ சானா, அவளை எங்கடா கூப்பிடுற? பூனானிக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். பெரியப்பா பேங்க்ல சேர்ந்தப்ப பார்த்தா அதே வேலை தான். கேஷியர் வேலையா? எங்க? கமிக்கரா ரெஸ்டாரண்ட் பெரியப்பா. என்னது ரெஸ்டாரண்டா? என்ன விளையாடுறியா? ஒரு ஜெனரல் மேனேஜருடைய மருமக ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதா? வாட் அ ஷேம், வாட் அ ஷேம். எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க ஜெனரல் மேனேஜரோட மருமகளாவே இருக்க முடியும்? அவங்க பிள்ளைக்கு அவங்க அம்மாவா இருக்க வேண்டாமா? அந்த பிள்ளையோட செலவுக்காக அவங்க கிட்ட 4 காசு இருக்க வேண்டாமா? சொல்லுங்க பெரியப்பா. வேணும் தான், தேவைக்கு எங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. வாங்கிக்காது அவ தப்பு, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க மனசு வச்சிருந்தா இதே மாதிரி ஒரு வேலையை உங்களுக்கு வாங்கி தந்திருக்க முடியும். நீங்க பண்ணல, அதனால நான் பண்றேன். என்ன சஹானா, பெரியப்பா சொல்றதும் சரிதானே. ஹோட்டல் வேலைன்னா நல்லா வர்க்கு. இல்ல பெரியமா, அது பெண்கள் மட்டுமே வேலை செய்யற ஹோட்டல். அதை நடத்துற மீராவும் ஒரு பெண் தானே. எனக்கு அந்த மீராவை தெரியுமா? எங்க பேங்க்ல தான் லோன் கொடுத்துருக்கோம். ஆனா புவனா வேலைக்கு போறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதிய நான் கேட்கலையே.
ஐயோ சகானா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். போனா நீயே சொல்லுமா, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு. போனா இந்த வீட்ல காசு பணத்துக்கா பஞ்சம்? நீ எதுக்கு இப்ப வேலைக்கு போகணும்? சரி, அது புவனா அண்ணியே சொல்லட்டும். ஆனா மனசார சொல்லணும். சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுமா. மாமா, இனிமே என்ற வாழ்க்கையில் இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ற பிள்ளை வளர்க்குறதானுங்க. நாளைக்கு அவன் வளர்ந்து பெரிய ஆளாகி நிற்கிறப்போ மற்றவங்க தயவால உன்னை வளர்த்தேன்டான்னு சொல்கிறத விட நானே கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்கிறதானுங்க பெருமை. அத்தை, நான் வேலைக்கு போகிறேனுங்க. புருஷன் இல்லாதப்போ பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்குறதுல ஒரு சந்தோஷங்க மாமா. அந்த சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுங்களே. நீ வேலைக்கு போமா. தேங்க்ஸ் பெரியப்பா. ஏய் கண்ணாடி 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 வா. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இல்ல, என்கிட்ட இருந்து நீங்க எதையோ மறைக்கிறீங்க. மனசுக்குள்ள ஏதோ வச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வயசு தராதரம் தெரியாம இந்த பிள்ளைகிட்ட அதான் சஹானா கிட்ட எதையோ பேசிவிட்டேன். அது மனசை உறுத்துது. இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவன் அவ காலை சுத்தி சுத்தி வரான், அவ பொழுது விடிஞ்சா போதும் இங்க வந்து நிக்கிறான். அதைத்தான் நான் விளையாட்டா சொன்னேன். அது அவ மனசை காயப்படுத்தி இருக்கு. யோசிச்சு பார்த்தா நான் சொன்ன வார்த்தையிலையும் தப்பு இருக்குமா? அவங்க ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி நான் பேசிடக்கூடாது இல்லையா? விடுங்க, சின்ன கழுத அவ. பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட மாட்டீங்களே? என்ன ஆச்சு உங்களுக்கு? பாரு, அந்த புள்ள வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வராட்டி போறா, அவ வரலன்னா நமக்கு என்ன நஷ்டம்? பேரவி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்து நான் பேசினது தப்புன்னு சொல்லணும் போல தோணுது. அந்த புள்ளைக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பேரவி, இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு யார் ஞாபகம் வருது சொல்லு பாப்போம். எனக்கு யார் ஞாபகமும் வரல. அவளுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது சிந்துவோட சாயல் எனக்கு தெரியுது. சிந்து கிட்ட இருந்த அதே வேகம், அதே கோபம், அதே சிரிப்பு. என்னமோ சஹானாவை பார்க்கும்போது அந்த நாள் சிந்துவை பார்க்குற மாதிரி இருக்கு. கடவுளே, என்னங்க சொல்றீங்க? சஹானா உங்களுக்கு சிந்துவை ஞாபகப்படுத்துறா? பொண்ணை பார்த்து பேசி சமாதானப்படுத்தணுமா? அப்பதான் என் மனசு சமாதானம் அடையும். பூனாணி, நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும். பளிச்சுன்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சரி சரி சரி. என்ன பயமா இருக்கா? கொஞ்சம். முதல்ல அம்மா எப்போ வருவாங்க? இப்போ வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப பஞ்சுவல். அவங்க வந்துட்டாங்க. முதல்ல அவங்க போய் ரூம்ல செட்டில் ஆகட்டும்.
சகனா எனக்கு வேலை கிடைச்சிருமா? நிச்சயம் கிடைக்கும். நூத்துக்கணக்கான அபலை பெண்கள் அவங்களால பொழைச்சிட்டு இருக்காங்க. அண்ணி, அவங்க உயரமா சிகப்பா ஜம்முன்னு இருப்பாங்க. எதுக்கும் நல்லது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி வைங்க. அது எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். நமக்கு காரியம் ஆகணும்ல. அழகாவே இல்லைனாலும் நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு போறேன். எனக்குன்னு வச்சு காசா வேணுமா? சரி சரி, வாங்க போலாம். நான் முதல்ல உள்ள போறேன். நான் உங்க பேரை கூப்பிட்ட அப்புறம் தான் நீங்க உள்ள வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாங்க. குட் மார்னிங் மீராக்கா. குட் மார்னிங் சஹானா. வேலைக்கு ஒரு பொண்ணை பத்தி போன்ல சொன்னியே. அழைச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க போனா அண்ணி. வணக்கங்க. ஏய், நல்லா இரு நல்லா இரு. அண்ணி, நான் சொன்னேன்ல, இது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, ஒரு பெண்கள் காப்பகம். உட்கார். பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காரு. வேண்டாம், நிக்கிறேங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? வண்டர்ஃபுல். சொல்லு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? வண்டர்ஃபுல். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிஜத்தை சொல்ற. கிடைக்கிற வேலையில இருந்துகிட்டு சாதிக்கிற வேகம் இருந்தா போறோம். என்ன வேணா சாதிக்கலாம். உன் பேர் என்ன? என்னை எல்லாரும் கேள்விக்குறின்னு கூப்பிடுவாங்க. ஏன் கேள்விக்குறியா? என் பேர் புவனாங்க. புவனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, அதை வச்சுட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நீ என்ன படிச்சிருக்க? +3ங்க. என்னது +3யா? கேள்விப்பட்டதே இல்லையே. +2 2 வருஷம் படிச்சனுங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் அப்பவே சொல்லிட்டியே. இல்ல, இன்னொரு தடவை சொல்லணும் போல தோணுச்சுங்க, அதான் சொல்லணுங்க. வண்டர்ஃபுல். உமனுக்கு ப்ளூரல் என்ன? விமனுங்க. பாய்க்கு ப்ளூரல் பாய்ஸ். உமனுக்கு மட்டும் ஏன் விமன்னு சொல்றோம்? அதெல்லாம் நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? அது இங்கிலீஷ்காரங்களுக்கு தானே கேட்க முடியும். கோயம்புத்தூர் பாஷை ரொம்ப அழகா பேசுற. என்ற பேச்சு இடம் பரப்பு எல்லாம் அங்கதானுங்க, அதை எப்படி மாத்த முடியும்? எதுக்காக மாத்தணும்? நீ அப்படியே பேசு. பேச்சுக்காக 4 கேள்வி கேக்குறேன். சினிமாலாம் பாப்பியா? ஒண்ணு விட மாத்திரவனுங்க. எந்த நடிகர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? சிவாஜிங்க, எம்ஜிஆருங்க, கமல், ரஜினிங்க, எங்க சத்யராஜுங்க, விஜயகாந்த், விக்ரம், விஜய், அஜித், பார்த்திபன், மாதவன், ஸ்ரீகாந்த், சிம்பு, சூர்யா, தனுஷுங்க. எல்லாரையும் ரொம்ப பிடிக்குமா? எதுக்குங்க வம்பு? அரசியல் தலைவர்கள் யார ரொம்ப பிடிக்கும்? அம்புட்டு பேரையும் பிடிக்குங்க. எதுக்குங்க வம்பு? என்ன பிடிச்சிருக்கா? எதுக்குங்க வம்பு? பிடிக்கலையா? போ. நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்களே. 3ஆவது தடவை சொல்ற. 3 தடவை என்னங்க, 300 தடவை சொல்லுவங்க. நீ பொழைச்சுக்குவ. ஹோட்டல் இன்சார்ஜா உன்னை போடுறேன்னு வச்சுக்க. ஹோட்டல்ல வந்து எவனாவது வம்பு பண்ணா நீ என்ன பண்ணுவ? யாரும் என்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. பண்ணான்னு வச்சுக்கோ, அருவாமனை எடுத்து வெட்டி போடுவனுங்க. ஐயோ, போலீஸ் வந்து கேட்டா என்ற கையை பிடிச்சிருதான் சொல்லிடுவனுங்க. உனக்கு ஒரு குழந்தை இருக்காமே, ஏன் அதை தூக்கிட்டு வரல? என்னடா இவ குழந்தைங்க கையுமா இருக்கிறா, இவளை எப்படி வேலைக்கு வச்சுக்கிற நீங்க நினைச்சிட்டா? எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? சும்மா சொல்லு. 10,000 ரூபாய்ங்க. 10,000மா? 2 மாசத்துக்கு சொல்லணுங்க. அப்ப 5,000மா? உங்க இஷ்டங்க. சரி, வேற என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா. நீ அடிக்கடி சொன்னா நான் அப்படி இல்லையோன்னு சந்தேகம் வருது. நெசத்து சொல்றதுக்கு என்னங்க? நிஜமாவே இருந்தாலும் அடிக்கடி சொன்னா பொய் மாதிரி ஆயிடும். சரிங்க, சொல்லலைங்க. இப்படி சொன்னா காரி ஆயிடும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொல்லி கொடுக்கலீங்க. சகானா கூட சொல்லவே இல்லைங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றியே, சகானோட வேலையா இது? சரி, பரவாயில்ல. உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல சூப்பர்வைசர் வேலை. கம்ப்ளீட் இன்சார்ஜ் நீ தான். பர்ச்சேஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவன்கிட்ட அண்டர் ஸ்டடியா 2 மாசம் இரு, அவன் போயிடுவான். அப்புறம் நீ தான் சூப்பர்வைசர். அதெல்லாம் விளாசி போடுவனுங்க. முதல் 2 மாசத்துக்கு 2,000 ரூபாய் சம்பளம், அப்புறம் மாசத்துக்கு 5,001 ரூபாய். என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷங்க. நான் ஒண்ணு சொல்லி ஆகணுங்க. இந்த சேலை ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு. அப்ப நான் இல்லையா? ஐயோ, என்ற கண்ணே போட்டு போயிருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அதான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு? உண்மைய
இல்லைங்க உண்மையாலுமே இன்னொரு தடவை அப்படி சொன்ன சம்பளத்துல கட் பண்ணிடுவேன் 50 ரூபா. வேலை பிடிச்சிருக்கா? என்ன அண்ணி, ஏன் கண் கலங்குறீங்க? என்னையும் ஒரு மனுஷிய மதிச்சு வேலை கொடுத்துருக்கீங்களே. நாளைக்கே ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ மீராக்கா. என்ன நானே நான் தண்டமா நினைச்சுக்கணுங்க. அந்த நினைப்ப போக்கிட்டீங்க தாயே. பொண்ணா பிறந்து என்ன பிரயோசனம்னு நான் தினத்துக்கு என்னையவே கேட்டுட்டு இருப்பேனுங்க. இதோ பாரு, நீ புவனாவா இரு, கேள்விக்குறியா இருக்காது. என்னமோ சஹானாவை பார்க்கும்போது அந்த நாள் சிந்துவை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா இவரும் சூர்யா மாதிரி ஆயிடுவாரோ? பைரவி, பைரவி, இல்லம்மா, உனக்கு நீ ஏன் பேசிக்கிற? எனக்கு அவளையும் தெரியும் இவளையும் தெரியும். எனக்கு அப்படி தோணலையே. இவருக்கு மட்டும் எப்படி இவ முகத்துல அவ தெரியறா? அப்போ தினம் தினம் இவ முகத்தை பாக்குறப்ப எல்லாம் அவளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரா? இந்த மன உளைச்சல் இவரை எங்க கொண்டு போய் விடுமோ? பைரவி, என்ன அவள் இவள் இவள் அவள், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. பெரியப்பா, உங்களுக்கு சஹானாவை பார்த்தா யார மாதிரி தெரியுது? சஹானாவா? யார் அது? அதான் பெரியப்பா, அந்த ஸ்ரீலங்கா பொண்ணு நம்ம சூர்யாவை பார்க்க அடிக்கடி வருமே. ஓஹோ, அந்த பொண்ணா? இப்பதான் எனக்கே நினைவுக்கு வருது. நான் சரியா கவனிக்கலம்மா. அவருக்கு அவளை பார்த்தா சிந்து ஞாபகம் வருதான். சூர்யா இப்பதான் அவங்க அம்மாவை பத்தி பேசுறது நிறுத்திருக்கான். இப்போ இவர் ஆரம்பிச்சுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இது எல்லாம் தாங்குற சக்தி என் மனசுக்கு இல்லைங்க. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சஹானா சிந்து மாதிரி இருக்கிறான்னு சொல்றாரு, அவ்வளவுதானே. இதை ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்? இல்ல பெரியப்பா, அவர் சாதாரணமா சொல்ல, மனசுக்குள்ள இருந்தா இதெல்லாம் சொல்றாரு. சரி, பரவாயில்ல, விடுமா. பெரிய குழப்பம் எதுவும் வராது. இல்ல பெரியப்பா, இவளை பாக்குறப்போ எல்லாம் அவருக்கு அவ ஞாபகம் வரும்ல. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துப்பாரு. சிந்துவுக்காக அங்க பிரதட்சணை பண்ணி தன்னை தானே வருத்திக்கிட்டவரு மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டாருன்னா? போக மாட்டாருமா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, அவர் இந்த பொண்ணு முகத்துல சிந்துவோட சாயில பார்க்கறது ஒரு விதத்துல நல்லது. எப்படி சொல்றீங்க? சிந்துவை பார்க்க முடியலங்கிற ஏக்கம் அவருக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த பொண்ணை பார்த்தா அந்த ஏக்கம் குறையும், ஒரு ஆறுதலும் கிடைக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாம் சரியா நடக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. மாமா, பாட்டுட்டுமா மாமா? இன்னைக்கு பாட்டு கிளாஸ் வேண்டாமா? சரி, நானே ஏதாவது பாடிட்டு போட்டுமா? இது மனசுல நிம்மதி இருந்தாதான் சங்கீதத்துல ஒரு ஈடுபாடு வரும்.
கேட்கறதுக்கும் சரி பாடுறதுக்கும் சரி. வேண்டாம். சூர்யா, சொல்லுங்க. இந்த பொண்ணு சஹானாவை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுப்பா. அவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாப்பா. தெரியும், நாளைக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அதுக்கு அவ கோச்சிக்கிட்டா. சொன்னாப்பா, நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னா. சரிப்பா, அது தப்புன்னு தெரிஞ்சதுனால தானே நான் அவளை இங்க வர சொல்றேன். அப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கோச்சிக்கிட்டான்னா அவளை சமாதானப்படுத்த முடியாது. நான் சொன்னதுக்காக வருத்தப்படுறேன், அந்த வருத்தத்தை அவகிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக வர சொன்னேன்னு சொல்ல. சரி, சொல்றேன். மாமா, சஹானாக்கா எங்க வீட்டுக்கு வருவா, நான் வேணா கூட்டிட்டு வருவா? இல்லை, அது வேண்டாம். சரி மாமா, நான் கிளம்புறேன். சக்தி, மாமா, நோட்டை எடுத்துட்டு போமா. என்ன டிவிஎஸ் குயின் வந்துட்ட மாதிரி இருக்கு? ஓ, ஹலோ ஓல்ட் மேன். நான் ஓல்டு மேனா? தெரியுமா உனக்கு? வாய்ஸ்ல இருந்து தெரியாதா? பேசும்போது கொஞ்சம் தெரியும் மேடம், பேஸ் வாய்ஸ்ல கொஞ்சம் தெரியும், அதனால நான் ஓல்டு மேனா? பாடுறேன்ல, அது எங்க வாய்ஸா தெரியலையா? ஒருவேளை நீங்க ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருந்திருக்கலாம். அதை விடு சஹானா, பயங்கர பிஸியா? அட்டெண்டன்ஸ்ல நிறைய ஆப்சென்ட் இருக்கு. இந்த பிவிபியை கண்டுக்கிறதே இல்ல. போறப்ப வரப்ப ஐயா உள்ளே நையான்னு குரல் கொடுத்துட்டு போகலாம்ல. கண்டுக்கிறது இல்லையா? நீங்க தான் அப்படி நினைச்சுக்கணும். பிவிபி, நான் உங்களை நேர்லயே பார்த்துட்டேன். அப்படியா? எங்க? எப்போ? என்ன எவிடன்ஸ்? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி, அதான் காம்பவுண்ட் சோர் மேல ஏறி திருட்டுத்தனமா பார்த்தேன். திருட்டுத்தனமா பார்த்ததுக்கெல்லாம் எவிடன்ஸ் காட்ட முடியுமா? சரி, நான் எப்படி இருக்கேன் சொல்ல. மாநிறம், மழு மழுன்னு மீசை இல்லாம கொஞ்சம் குள்ளமா, உங்களை அழிச்சா 2 ஆள் பண்ணலாங்கிற மாதிரி உருவம். ஆனா முகம் மட்டும் சம்பந்தமே இல்லாம பால் வடியும் முகம். குண்டு கல்யாண உடம்புல ஸ்ரீகாந்த் முகத்தை பிக்ஸ் பண்ண மாதிரி. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு கற்பனை. வேற எப்படிதான் இருப்பீங்க சொல்லுங்களேன். சொல்லுவேன், ஆனா ரகசியமா வச்சுக்கணும். அப்ரஹாம் லிங்கனோட தாடி, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரோட பாடி, மடோனா மாதிரி ஃபேர், மண்டேலா மாதிரி ஹேர். மொத்தத்துல பாப் சிங்கர் பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி இருப்பேன். என்ன பிவிபி, யாரடா பாக்குறீங்க? பிரிட்னி ஸ்பியர்ஸ் பொண்ணு. எல்லாம் தெரியும், உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். நீங்க மோசமான குசுமன் பிவிபி. விட்டா பேசி கைக்குள்ள வச்சுக்க போறீங்க. நான் உள்ள போறேன். வேணாம், உள்ள போறேன்னு ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? குரல் எந்த திசையில நகருதோ அதை வச்சே உள்ள போறியா இல்ல வெளியே போறியான்னு சொல்லிடுவேன். பிரில்லியன்ட். எனக்கு 7வது அறிவு உண்டு. அதுக்காக ஜானி ஜிம்மின்னு என்னை பத்தி கம்மியா நினைச்சிட போற. பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற டாகுன்னு. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே வர? பிவிபியா, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? அப்ரஹாம் லிங்கன் தாடியா, ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பாடியா, மடோனா ஃபேரா, மண்டேலா ஹேர்னு டூப் விடுறாரு அந்த மனுஷன். சஹானா, அம்மா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இது? பாப்பா போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதா? நாம தானே இருக்கோம், வேத்தாள் யார் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக அம்மா, பூனா அன்னைக்கு நான் கமிகார ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சப்பா. பாத்தீங்களா,
என்னோட ரெக்கமெண்டேஷனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு இந்த சென்னையில. அப்புறம் மீரா அக்கா உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன விருந்து இப்போ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சண்டே உங்களை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு? எங்க அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? வர முடியாதுன்னு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இந்த பாரு, வர வர என்ன ரொம்ப இக்கட்ல வைக்கிற நீ. அப்போ அன்னைக்கு மீரா அக்கா புட்டு புட்டு சொன்னாங்களே, அதெல்லாம் செவடங்காதுல சங்கா? ஹாய் சக்தி. எதுக்குமா? உடனே வரணுமா? ம் வரேம்மா. ம் யார் போன்ல? சக்திமா உடனே வான்னு சொன்னா வரேன். ஏய், என்னடி இப்பதான் வந்த, அதுக்குள்ள போறியே? அவசரமா கூப்பிட்டுருக்காமா, வந்துடுறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த பிவிபி நிஜமாவே எப்படி இருப்பாரு, யார மாதிரி இருப்பாரு, என்ன ஏதுன்னு துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். எனக்கு அந்த ஆள் மேல வர வர ரொம்ப சந்தேகமா இருக்கு. குழஞ்சு குழஞ்சு பேசுறான். சந்தேகமா? என்னம்மா? திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அதுல ஒரு கல்லை வச்சு கசக்கி அவன் அந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு தூக்கி எறிய போறான் அவன் மேல. இந்த காலத்து ஆண்களை நம்ப முடியாதுமா. அம்மா, இந்த காலத்து அவர் அப்படிப்பட்டவரா இருக்காது. இதெல்லாம் வீண் சந்தேகம். பாய். என்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டிருக்க? ஹாய் சஹானா, கோயிங் அவுட்டா? எப்ப திரும்பி வருவாப்ல? போகும்போது ஒரு ஹலோ சொல்லிட்டு போக கூடாதா? ஹலோ ஹலோ. சும்மா கரடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாடுலேஷன். நீ பக்கத்து வீட்டுல இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குமேமா. சக்தி வா சஹானாக்கா. என்னடி அர்ஜென்ட்டா வர சொன்னியன் கேள்வி வந்தா கேஷுவலா வான்னு சொல்ற? உள்ள வா சொல்றேன். என்ன சொல்லு. ஜேகேபி மாமா 2 நாளா பாட்டு கிளாஸ் நடத்தல. ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பாட்டு கிளாஸ் நடத்தலைன்னா நான் என்ன பண்ணட்டும் சக்தி? அவர் கிளாஸ் நடத்தாததுக்கு நீதான் காரணம். வாட் நான்சென்ஸ். அவர் வயசுக்கு பொருத்தமில்லாம பேசினாரு, நான் ஒரு பாடம் கத்து கொடுத்தேன். தட்ஸ் ஆல். அப்படி பேசாத சஹானாக்கா. உன்கிட்ட அப்படி பேசினது தப்புன்னு மாமா ஃபீல் பண்றாரு. உணர்ந்தா சரிதான். மாமா மூட் அவுட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டைம். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. சூர்யா கிட்ட உன்னை அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்டாரு. சூர்யா மறுத்துட்டான். நீ அவரை எப்படி பாக்குறன்னு தெரியல. நான் ஜேகேபி மாமாவா அவரை பார்க்கல, ஒரு உன்னதமான சங்கீதமா பாக்குறேன். உயிரே போனாலும் சரி, அவர் வாய் ஏதாவது ஒரு ராகத்தை முணுமுணுத்துட்டே இருக்கும். ஆனா இப்போ பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்காரு. சஹானாக்கா, உனக்கு எப்படி சொல்றது? ஜேகேபி மாமா ரொம்ப நல்ல மனுஷன். உன் கோவத்தை அவர்கிட்ட காட்டாத, பாவம். ப்ளீஸ். அவர் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்காருனா பாவம் தான். எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. அவர் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், அது தப்பு. நானே போய் மன்னிப்பு கேட்குறேன், போதுமா? இப்போவே போறேன்.
நான் சஹானா வந்திருக்கேன். நீ என்ன தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சாரி. நீ ஏம்மா சாரி சொல்ற? தப்பான வார்த்தையை பேசினவன் நான் தானே. இல்லை மாமா, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சஹனா, எனக்கு என்னமோ உங்ககிட்ட ரொம்ப உரிமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் பழகின ஒரு உணர்வு. அதனால தான் நான் நீங்கள் அப்படி தமாஷா பேசினேன். இல்லட்டா நான் அந்த மாதிரிலாம் பேசுகிறவன் இல்லைம்மா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ கோவப்பட்டு போன அப்புறம் நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். பைரவியை கேளு, அவகிட்ட இதையே சொல்லி சொல்லி ஆதங்கப்பட்டுட்டு இருந்தேன். தெரியும், சக்தி எல்லாத்தையும் சொன்னான். எனக்கு அழுகையே வந்துடுச்சு. உங்ககிட்ட நிறைய பேசணும் தான் வந்தேன். உங்களை பார்த்ததும் என்னால் பேச முடியல. சாரி மாமா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். சஹனா, ஒரு வேடிக்கை பாத்தியா? நீ யாரு? நீ கோச்சிக்கிட்டா நான் ஏன் வருத்தப்படணும்? இருந்தாலும் எனக்கு என்னமோ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் போல தோணுது. என் வாழ்க்கையில தென்றலா ஒருத்தி வந்தா, கலைவாணியா ஒருத்தி வந்தா. என் மனசுக்குள்ள தமிழிசை பதியம் போட்டவ. பேரு சிந்து. அவ மட்டும் இல்லைன்னா இந்த ஜேகேபி என்ன ஆயிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்குள்ள இருந்த இசைய பக்குவப்படுத்தினதே அவதாம்மா. இப்ப அவங்க எங்க? 22 வருஷமா இதே கேள்வியை தான் நான் என் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன். சிந்து எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு என் மனசு துடிச்சிட்டு இருக்குமா. அந்த சிந்துவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவங்கள என்னோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நான் சிந்துவை பார்க்கிறேன். அதனால்தான் நீ கோபப்படும் போது என்னால தாங்கிக்க முடியல. சஹனா, இனிமே நீ என்கிட்ட கோச்சிக்காதம்மா. நிறைய இந்த தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாம் தமிழாக்கம் பண்ணி வச்சிருந்தா. அதெல்லாம் எனக்கு பாடி காட்டுவேன். இன்ஃபேக்ட் அவளுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் நானே அதுக்கப்புறம் மேடையில் நிறைய பாரதியார் பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சேன். தியாகையர் கீர்த்தனை ஒண்ணு தெலுங்குல, நீ தயாராதான்ட்டு. இந்த தெலுங்கு கிருத்திய என்ன அழகா தமிழாக்கம் பண்ணி பாடினா தெரியுமா சிந்து? வேறு வரோ கல்யாணரா
சஹானா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? ஜேகேபி மாமா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவரோட ஏதாவது சண்டை வந்துருச்சா? பின்ன வேற என்ன? நிகழ வச்சுட்டாருமா. ஜேகேபி மாமாக்கு இருக்கிற சங்கீத திறமை, அவருக்கு தமிழ் இசையில் இருக்கிற புலமை, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ பேரு சிந்து. இது உனக்கு எப்படி தெரியும்? ஜேகேபி மாமாவை பார்த்தேன். சக்தி ஃபோன் பண்ணியிருந்தால. ஜேகேபி மாமா என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாராம். பாட்டு கிளாஸ் கூட நடத்தலையா. ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு சொன்னான். அதான் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு நானே போயிருந்தேன். அவர் டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணம் கூட எனக்கு சொன்னார். அந்த சிந்து சாயல் என்கிட்ட இருக்காமா? அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்ல சொல்ல அந்த சிந்து அவரை எப்படி பாதிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னும் அவளை நினச்சிக்கிட்டே இருக்காரா? நினைக்கிறதா? அந்த சிந்து அவர் மனசில் ஒரு ஆராத ரணமாக இருந்துட்டுருக்கா. நீத ராதா அந்த பாட்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காளா, பாடி காமிச்சிருக்காளா? நீங்கள் எப்போவாது அந்த தமிழ் பாட்டை கேட்டிருக்கீங்களா? இல்லைம்மா, எனக்கு தெரியாது. அது என்ன பாட்டு தெரியுமா? சிந்து அவருக்காக பாடின பாட்டு. இதுக்கப்புறம்தான் அவர் தமிழ் இசை கச்சேரிகளில் அதிகமாக பாட ஆரம்பிச்சாராம். சிந்துவை நினச்சா எனக்கு கோவமா வருது. ஒரு மனுஷன் 22 வருஷமா ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டே வாழ முடியுமா? ஜேகேபி மாமா இருந்திருக்காரு. இந்த பொண்ணு அம்போன்னு அவரை விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலம்மா. சிந்து ஒரு அன்லக்கி உமன்மா. ஜேகேபி மாமாவோட அன்பை பக்கத்தில் இருந்து அனுபவிச்சிருக்க வேண்டாமா? ச்சே, சிந்து கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஒரு அன்டிசைரபிள் உமனா தெரிஞ்சது எனக்கு. என்ன சொன்ன? அன்டிசர்விங் உமன்னு சொன்னியோன்னு நினைச்சேன். எஸ், அது கூட தான். அன்டிசர்விங் உமன். ஏம்மா, ஜேகேபி மாமாவோட இந்த அன்ஃபார்ச்சுனேட் அனுபவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஜேகேபியை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அவ யாரும் என்னமோ, அவளை பத்தி நமக்கு என்ன? She is an unlucky woman. வெரி கரெக்ட். நீ இதே நினைச்சிட்டு இருக்காத, போய் படு. குட் நைட் மா. Unlucky woman. Very unlucky woman.